அண்ட் அம்மு அது என்ன சின்ன வயசுல கொஞ்சம் போது வச்ச பேர், அதுக்கப்புறம் வேற பேர்லாம் மாத்தலையா? இல்ல எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் அம்மு. நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஸ்வீட்டா ஸ்மார்ட்டா இருந்ததுனால அம்முனே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்முன்னு ஒரு ஸ்வீட் இருக்கானே? ஆமா கண்டிப்பா. இதோ இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய நிலைமைக்கு ஆளா இருக்கும். இந்த மாதிரி நிறைய காமெடிகள் உங்களுக்காக இந்த எபிசோட் முழுக்க காத்துட்டு இருக்கு. கூப்பிடும்போது மகேந்திரன் தான் கூப்பிடுறாங்க, பட் கண்டுபிடிக்கும் போது மாஸ்டர் மகேந்திரன் கேட்கறேன். பிகாஸ் மாஸ்டர் மாஸ்டர் சொல்லி கூப்பிட்டோன்னு போய் ஒளிஞ்சிக்குவீங்களா? கண்டுபிடிக்கணுமா தனியா? மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்னா திருப்பி என்ட்ரி கொடுப்பீங்களா? சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அப்படி இருக்க சொல்லியிருக்காங்களா வந்து? இல்ல ஜென்ரலாவே ஐ லைக் டு ஹேவ் a smiling face, so எப்பவுமே சிரிச்சிட்டே இருந்தா தான் நல்லா இருக்கும். எங்க ஊர்ல அதுக்கு வேற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட்லி நாங்க போட்டோ ஷூட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இவங்க தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அதுல ஐயோ இல்லங்க ஐயோ அப்படின்னு அது வந்து கொஞ்சம் ஆச்சரியம், சந்தோஷம். பட் ஃபேஸ் வைஸ் பாக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் அந்த ப்ராப்பர் வில்லேஜ்ல வந்து இந்த மர ஏரியா அந்த இது பறிக்கிற மாதிரி தான் இருக்காங்க. யார் ரெண்டு பேரு? ஏஎன்சி பி வந்து இவர் லண்டன்ல வந்து எம்எஸ் முடிச்சிட்டு இப்பதான் இறங்கி இருக்காரு ஃளைட்ல. பகலே வரல தியேட்டருக்கு வெளில வரும்போது ஐயோ நான் கூட கொஞ்சம் அங்க ஷிஃப்ட் ஆயிடலாமான்னு யோசிக்கிறேன். லுக்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பயமா இல்ல அவர் டேஸ்ட் பெட்டரா இருக்கும் அதனால. அதெல்லாம் தருவாங்க இருங்க. ஓகே அதெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பார்த்து இவங்க இந்த தொழில் சேர்ந்தவங்க மாதிரி தான் இருக்காங்களா எப்படி சிவா இப்ப நீங்களும் அந்த கையில பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து அந்த தொழில் செய்யறவர் மாதிரி தான் இருப்பீங்க. இது நமக்கு தேவையா? ஹலோ இதெல்லாம் ரூல்ஸ்ங்க. அப்படியா? இங்க தான் உங்களுடைய பிரில்லியன்ஸ் யூஸ் பண்ணோம். பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க? மூணு பேருமே செஞ்சு காமிச்சிட்டாங்க. அண்ட் ரம்யா நீங்க சொல்லுங்க யார் டூப்? ஏ இப்ப போகணும்னு ஆசைப்படுறேன். இப்ப போகணும்னு ஆசை. சி சார் ஏற்கனவே ஏ சொல்லியிருந்தீங்க சார், அவர் தான் அப்படின்னு ஆரம்பத்திலே சொன்னீங்க சார். ஆரம்பத்தில் சொன்னேன், அப்புறம் எதுக்கு செகண்ட் சான்ஸ் தரீங்க? நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? ஆர்பிட்ல 16 வருஷம். 16 வருஷம் என்ன தெரியுமா? 16 இயர்ஸ். 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. என்னோட வயசோட எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு. 60 இல்லங்க 16. தலைவரே திமிங்கலம் தானங்கோ ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில் அவங்க இத பாட்டு விட்டு உழுவ மீன் விட்டதையா. எப்படி ரம்யா ஜெயிச்சிருக்கீங்களா அந்த ரவுண்ட்ல? அவங்க புன்னகை அரசி சார், அவங்கள போய் நீங்க சிரிக்க கூடாதுன்றீங்க. இளவரசின்னு சொல்லுங்க. புழுங்கல் அரிசியா? வாழ்க்கையில விழுகிறது தப்பில்லை, ஆனா எதுல விழுறோன்றதான் ரொம்ப முக்கியம். நல்லா கேட்டுங்க. லாரியில விழுந்தவனுக்கு ஒரு நாள் தான் தண்டனைக்கா, ஆனா லவ்ல விழுந்தவனுக்கு டெய்லியும் தண்டனைக்கா. வீட்டு கிரகப்பிரவேசம் ஆச்சா? எல்லாம் கூப்பிடவே இல்ல? கிரகப்பிரவேசம் ஆர்ச்சா கண்டிப்பா கூப்பிடுறேன். ஆச்சுன்னா கண்டிப்பா கூப்பிடுறேன். நீங்க இல்லாமையா? ஏன் நான் என்ன ப்ரோ இதுடா? பேசுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? நான் வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல இருந்து ஒரு தெய்வம் தந்து போய் பாடுறேன். இருந்தாலும் அந்த பாட்டு சும்மா தான் பாடுறேன். சும்மா தான். நாங்களும் அதுக்கு பேமெண்ட்லாம் தரமாட்டோம். நீங்க என்ன கிஃப்ட் எதிர்பார்க்கறீங்க மல்லிகா? நான் தான் இந்த எபிசோட் வின் பண்ணோம். சோ அது மாதிரி ஈஸியா எனக்கு கேள்வி. அதுக்கு பேர் சீட்டிங். கிஃப்ட் கிடையாது அதுக்கு பேர். செகண்டா பஸர் பிரஸ் பண்ணது சாய் சரண். சொல்லுங்க. எனக்கும் சி தான் தோணுச்சு. சி தோன்றது முக்கியம் இல்ல, பஸர் ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணனும்ன்றதையும் தோணணும். இல்ல நான் என்ன பஸ் சொன்னீங்க கவனிக்கல. ஓகே ஏவா பியா? இப்போ வந்து ஐ ஹேவ் டு கோ வித் பி. எங்க? It's my life, it's now or never, but I ain't gonna leave. அவர் தான் முறைச்சு பாக்குறாரு. சந்தோஷம் உங்களா? கொஞ்சம் மிரட்ட மாதிரி தான் பாக்குறேன். கொஞ்சம் மிரட்டுற மாதிரி தான் அந்த குழந்தைய மிரட்டுற மாதிரி பாக்குது. ரெண்டு இட்லியை சைடுல அடக்குன மாதிரியே இருக்காது.
13வதா பழைய படத்துலலாம் நானே வருவேன் அந்த மாதிரி கையில ஒரு கேண்டில் இல்ல, அது மட்டும் தான் மிச்சம், மத்தபடி எல்லாம் அப்படியே இருக்கு. ஏஞ்சல் மாதிரி வந்திருக்கேன். ஆ? ஏஞ்சல் மாதிரி. ஊஞ்சலா? பரவாயில்ல 8 வருஷம். அது சிவரிங் நாங்களே அது மேரேஜ் ஆயிருக்கு அதனால